எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப சுதந்திரமாக இருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் இல்லையா, பெண்கள் எல்லாரும். பட் இதுதான் உண்மையான சுதந்திரம் நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம அம்மா இருக்கிற அந்த தலைமுறையில் இருந்ததுக்கு நமக்கு இப்போ அவங்கள விட நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு தானே. நம்ம நினச்சதை உடனே நம்ம செஞ்சிடுறோம். அம்மா அந்தளவுக்கு அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் கிடச்சிருக்காது. அவங்களுக்கு நினைக்கிறத அந்தளவுக்கு கல்வியும் கிடச்சிருக்காது. இன்னொன்று, அவங்க விரும்பினது உடனே அவங்களுக்கு வாங்கி எதுவும் தந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இது இது வேணுங்கிறது சொல்கிற அளவுக்கு கூட அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இல்லை. இப்போ இருக்கிற நம்மளோட இப்போ நமக்கு ஒருத்தருக்கு கிடைச்சதுன்னா எல்லாத்துக்குமே கிடைச்சிருது இல்லையா. அப்போ அந்த மாதிரி கிடையாது. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கிடைக்கிறதே கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் சமூக ஊடகங்கள் இல்லாதனால அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுக்கு இப்போது கைக்குள்ளேயே இருக்குது நம்மளோட கைபேசி. அதுவே நம்ம எல்லாத்துக்கும் யாருக்கு என்ன என்ன வேணும், புதுசாக என்ன வந்திருக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தானே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன அம்மாவோட தலைமுறைக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விரும்புகிறோன்னா உடனே நம்ம அதை செஞ்சுக்க முடியுது. ஆனால் அவங்களால செஞ்சுக்க முடியல, அவ்வளோதான். ஆனால் நம்ம விரும்பாத ஒன்றையும் நம்மளுக்கு வேண்டாம், நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னுமே நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமையலைன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னைக்கு நமக்கு விருப்பமில்லாத ஒன்று செய்கிறதுக்கு எனக்கு அது வேண்டாம், நான் என்னால் அதை செய்ய முடியாது, எனக்கு அது வேண்டியதில்லை அப்படின்னு நம்மளால் என்னைக்கு தைரியமாக சொல்ல முடியுதோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு உண்மையான சுதந்திரம் கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எப்பவும் நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். பேசலாம்.